கோவையில் உள்ள தனியார் மண்டபத்தில் புகைப்படம் எடுக்க வந்த நபரின் கேமரா மற்றும் பணப்பையோடு திருட்டு. சிசிடிவி காட்சியோடு புகைப்படக்காரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை. கோவை வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் என்பவர் கடந்த 27 ஆண்டுகளாக திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து வருகிறார். வெள்ளலூர் பகுதியில் ஸ்டுடியோ வைத்து நடத்தி வரும் சதாசிவம் நேற்று ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு புகைப்படம் எடுப்பதற்கு 2 கேமராக்களோடு சென்றுள்ளார். இந்நிலையில் சதாசிவம் புகைப்படம் எடுப்பதற்காக அந்த பெண் மற்றும் உறவினர்களுடன் சென்ற நிலையில் மற்றொரு கேமரா மேடையின் மீது வைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் புகைப்படம் எடுத்துவிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது கேமரா பையோடு மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சதாசிவம் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் வாலிபர் ஒருவர் சதாசிவத்தின் கேமராவை பையோடு எடுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளன. அந்த பையில் சுமார் 4 லட்சம் மதிப்புடைய கேமரா, லென்ஸ், சார்ஜர் மற்றும் 15,000 ரூபாய் பணம் இருந்ததாக கூறும் சதாசிவம் இது தொடர்பாக ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ராமநாதபுரம் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.